கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்க என்னுடைய 2 துவரம் பருப்பு செடியும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக வளர்ந்துருந்தது. ஐயோ, எப்போ நீ பூ பூத்து காய் காய்ப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செடியை தொட்டு பேசிட்டு அந்த செடிக்கிட்ட அழகாக ஒரு முத்தம் கொடுத்துட்டு உள்ளே வந்து என் வேலையை பார்த்துட்டே இருந்தாங்க. திடீர்னு இடி, திடீர்னு மழை பெஞ்சவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆஹா, நம்ம செடிக்கெல்லாம் இயற்கையாக மழையாகவே தண்ணி வருது, பரவாயில்ல, நம்ம 2 நாளைக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்ப ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு வெளியில் போயிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன், நல்லா செடிங்கள்லாம் நல்லா எப்படி இருக்குன்னு. பார்த்தா என் துவரஞ்செடி ஒரு கிளை அப்படியே காற்றுல உடஞ்சி கீழே விழுந்து போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. பாருங்கள் நீங்களே, மழை வந்தால் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, மழையோடு சேர்ந்து காற்று வரும்போது நிறைய நஷ்டங்களும் வருது. ரொம்ப ஆசாசியாக வளர்த்தங்க இந்த செடி, எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு செடியாவது உருப்படியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாதி நிம்மதியாக இருக்குது. ஓகேங்க, என் கஷ்டத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. தேங்க்யூ. என்ன மாதிரி செடி வச்சு ஆசைப்படுறவங்கலாம் இந்த மாதிரி நடந்தால் உங்களுக்கும் இவ்வளோ ஃபீலிங்ஸ் வரும் தானுங்க. ஓகேங்க, நம்ம மனசை நம்ம தான் தேத்திக்கணும்.